ஓகே. வணக்கம். சிவாய நம்ம எல்லாருக்கும். ஓகே. இந்த செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, Q&A செஷன் தான் இது. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பிரேயர் பண்ணிக்கலாம். சின்ஸ் இது சைவ சித்தாந்தம் குரூப்ன்றதுனால ஜெனரலான குரூப்பா இருந்தா ப்ரேயர்லாம் பண்ண மாட்டோம். பட் சின்ஸ் சைவ சித்தாந்தம் கத்துக்க போறோம். சும்மா என் கூட கனெக்டிவிட்டில இருங்க. நான் அப்படியே ப்ரே பண்ணிக்கிறேன். கடவுளே, ஓகே இது வந்து என்னோட பர்சனல் பிரேயர். என்னன்னா, எதையாவது உளறி கொட்டாம என்ன பார்த்துக்கோ கடவுளே. அப்புறமா சைவ சித்தாந்தம் எனக்கு தெரியுன்ற பேர்ல எதையாவது தப்பு தப்பா உளறி வச்சிட போறேன். தப்பில்லாம பார்த்துக்கோ. அப்புறம் இந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு சைவ சித்தாந்தத்துல என்ன தெரியணும்னு நீ நினைக்கிறியோ, என்ன கருவியா பயன்படுத்தி என் மூலமா அவங்களுக்கு தெரிவிக்கணும்னா தெரிவிச்சுக்கோ. அதுக்கு என்ன ஒரு நல்ல கருவியா என்ன இருப்பதற்கு அருள் புரியணும். அப்புறம் இந்த மீட்டிங் நல்லபடியா போகணும். கூடிய விரைவில் எல்லாரும் சைவ சித்தாந்திகளா மாறணும் அப்படின்னு என்னோட பிரேயரை முடிச்சுக்கிட்டு ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். வெறும் நான் சொன்னது மாதிரி கேள்வி பதில் செஷன் தான். நான் எதுவும் ஒரு 5 மினிட்ஸ் ஜென்ரலா சைவ சித்தாந்தம்னா என்ன அப்படின்னு ஒரு ஜென்ரலா, இங்க நிறைய பேர் சைவ சித்தாந்த படித்தவர்கள் இருப்பீங்க. அடியேன் ஏதாவது தவறுதலா அங்கீங்கன்னு பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. தவறான செய்திகளை சொல்லியிருந்தாலும் எனக்கு கரெக்ட் பண்ணுங்க. பட் எனக்குள்ள ஒரு ஆழ்ந்த திமிரு என்னன்னா, அப்படிலாம் நான் எதுவும் தப்பெல்லாம் பேச மாட்டேன். தவறான கருத்துக்களை எதையும் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் சொன்னதான் சரின்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அப்படிலாம் உள்ளுக்குள்ள எனக்குள்ள ஈகோ இருக்கு. ஹம். சரி, ஓகே. பார்ப்போம். சைவ சித்தாந்தம் அப்படின்னா என்ன? அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நெறைய செக்ட் இருக்கும். நெறைய கல்ட் இருக்கும். நம்ம ஹிந்துயிசம்னு எடுத்துட்டாலே, ஹிந்துயிசம்க்குள்ள நெறைய செக்மெண்ட்ஸ் இருக்கும். நெறைய அ நான் சைவன், நான் சாக்தன், நான் வைணவன், நான் வந்து அது இதுன்னு எனக்கு இந்த சாமி, அந்த சாமி, நான் வந்து மெடிடேஷன்ல எனக்கு தெரியாது. நான் வந்து பிரேயர் 1008 இருக்கும். ஒருத்தரும் ஒரு குரூப்பா இருப்பாங்க. சித்தாந்தம் என்பது யாதெனில், இப்ப இந்த மத்த குரூப்ல இருக்கிறவங்கலாம், என் குரூப் தான் பெருசு. நான் கடைபிடிக்கும் வழிமுறை தான் பெரிது. அத விட இதுதான் பெருசு. நான் இந்த குருவ ஃபாலோ பண்றேன். நீ அந்த குருவ ஃபாலோ பண்ற. உன்னோட குருவ விட என்னோட குரு தான் பெருசு. இப்படி இப்படின்னு நம்மளுக்குள்ள நெறைய ஐடியாலஜிஸ் இருக்கும். சித்தாந்தம் அப்படின்னு என்னன்னா, நீ சோ எல்லாத்த விட நான் தான் பெருசு அப்படின்னு சொல்றதுல சித்தாந்தம். எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் சித்தாந்தம். சித்தாந்தத்துல இது ஒத்துக்க முடியாது, இது இல்ல அப்படின்னு ஒண்ணுமே இல்ல. இட்ஸ் ஆல் இன்க்ளூசிவ். இட்ஸ் ஆல் இன்க்ளூசிவ். இப்ப மற்ற விஷயங்கள்லாம் எடுத்துட்டோம்னா, நான் இந்த கொள்கையை ஒப்புக்கொள்வேன். இதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அப்படின்னு இருக்கும். ஆனா சித்தாந்தத்துல அப்படி எனக்கு இது வேணும், இது வேண்டாம். இது ஓகே, இது ஓகே இல்ல. அப்படின்ற அந்த கான்செப்ட்டே சித்தாந்தத்துல கிடையாது. சித்தாந்தம் அப்படின்னாலே சித்தின் அந்தம். சித்துன்னா அறிவு, அறிவினுடைய முடிவு. சோ இதுதான் முடிவு. சோ எது முடிவானதா இருக்கும் அப்படின்னா, ஆல் இன்க்ளூசிவ் மட்டும் தான் முடிவானதா இருக்க முடியும். இப்ப எது முடிவுனா, கடவுள் தான் இருக்கிறதுலயே முடிவு. முடிந்த பொருள்னா கடவுள் தான் முடிவான முடிவு. கடவுள் வந்து இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு கடவுள் யாரையும் ஒதுக்க மாட்டார்ல. ஸோ கடவுள்ன்றது இட்ஸ் ஆல் இன்க்ளூசிவ். சித்தாந்தம்ன்றது ஆல் இன்க்ளூசிவ். நீங்கள் என்ன அ எது படிச்சாலும் சரி, இப்ப வேதாந்தம் படிக்கிறேன், நான் அத்வைதம் படிக்கிறேன், நான் துவைத்தம் படிக்கிறேன், நான் இத படிக்கிறேன், நான் அந்த குரு சொன்னத படிக்கிறேன், நான் இப்படி அப்படின்னு எது சொன்னாலும், எஸ் இட்ஸ் ஆல் இன்க்ளூடட் இன் சைவ சித்தாந்தம். ஸோ நான் வந்து உங்கள சைவ சித்தாந்தவாதிகளா நீங்க மாறணும்னு ஆசைப்படுறதோ, இல்ல உங்களுக்கு சைவ சித்தாந்தம் கத்துக் குடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னா, நான் என்ன ஆசைப்படுறேன்னா, இந்த இந்த தெளிவ நீங்க அடையணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. லைக் இட்ஸ் ஆல் இன்க்ளூசிவ். நல்லதும் ஓகே, கெட்டதும் ஓகே. இருட்டும் ஓகே, வெளிச்சமும் ஓகே. அமிர்தமும் ஓகே, விஷமும் ஓகே. எல்லாமே ஓகே. எதுவுமே ஓகே இல்ல, எல்லாமே ஓகே. இதான் சைவ சித்தாந்தம்.
ஓகே. ஒரு விஷயத்த பாருங்க, நான் ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் குடுக்குறேன். இல்ல 10 வழிமுறைகள் குடுக்குறேன். இத புடிச்சுட்டா போதும் அவ்வளோதான். மத்த எதுவுமே தேவையில்ல. இல்ல அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே வேணும். ஆக்சுவலி எதுவுமே தேவையில்ல. இந்த 2ம் அட் டைம்ல எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்குன்றத உணர்வு ரீதியாவும், அறிவு ரீதியாவும் நீங்கலாம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேரு தான் சைவ சித்தாந்தம். அதை தான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும்னு நான் விரும்புறேன். எனக்கு ஏதோ தெரிஞ்ச அளவுல நான் சொல்லிக் குடுக்கணும்னு இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நான் இன்னும் உங்களுக்கு நெறைய சொல்லிக் குடுப்பேன். ஏன்னா 5 வருஷம் கழிச்சு நான் நெறைய கத்துக்கிட்டு இருப்பேன். இப்போ நான் என்ன கத்துக்கிட்டு இருக்கணும்? இப்போ நான் எந்த படிக்கட்ல இருக்கனோ, அந்த படிக்கட்ல எனக்கு என்ன தெரியுமோ அத நான் சொல்றேன். தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சது, தெரியலன்னா தெரியல. எனக்கு தெரியலன்னு சொல்றதுல எனக்கு எந்த வெட்கமும் இல்ல. ஏன்னா எனக்கு அது நாளைக்கு தெரியும்ன்றது எனக்கு இன்னைக்கே தெரியும். ஸோ எனக்கு நாளைக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே. இப்போ உடனே உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஈகோ பேசுறான். என்னன்னா, ஆக்சுவலா நீ சும்மா பொய் தானே சொல்ற. உனக்கு எல்லாம் தெரியும். அப்படி ஒண்ணும் தெரியாத மாரி அவங்ககிட்ட பொய் சொல்ற. அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு மைண்ட் வாய்ஸ் விச் இஸ் ஆல்சோ ட்ரூ. எனக்கு எல்லாமே தெரியும். அண்ட் எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த 2ம் எனக்கு அட் டைம்ல தெரியும். யாருக்கெல்லாம் இப்பவே தல சுத்த ஆரம்பிச்சிருச்சு? யாரெல்லாம் இப்பவே என்ன ஒரு பைத்தியம் மாரி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க? வெல்கம் டூ சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம்ன்றது ஒரு நல்ல டிராவல். ஈசனின் அருள் இருக்கும். சரி. சித்தாந்தம்னா என்ன? அதாவது அந்த அந்த கான்செப்ட்னா என்னன்னு நான் சொல்றேன். இந்த கதை உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் சில பேருக்கு இந்த இந்த கதை எனக்கு ரொம்ப புடிச்ச கதை. ம். இத சொன்னா ஒரு சைவ சித்தாந்தினா என்னன்ற ஒரு ஐடியாலஜிய இந்த கதை கொஞ்சம் நல்லா தெளிவுபடுத்தும். உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கோவில் இருந்ததாம். இன்னொன்னு அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். நான் நெறைய விஷயங்கள்லாம் படிச்சதில்ல. அதாவது இந்த திருவாசகத்துல அந்த 12வது பதிகத்துல 3வது வரி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா, ஐயய்ய! எனக்கு அதெல்லாம் தெரியாது. சாரி. திருவாசகம் எனக்கு தெரியும். அதுல நான் ஒரு சில பதிகங்கள் படிச்சிருக்கேன். சிவபுராணம் படிச்சிருக்கேன். அப்புறம் வந்து கீர்த்தி திருவள்ளுவர் படிச்சிருக்கேன். அதிசயப்பத்து எனக்கு என்ன புடிச்சிருக்கோ, எனக்கு எது குடுக்கப்பட்டதோ, எனக்கு வந்து என் கையில எது சிக்குச்சோ, அதெல்லாம் எனக்கு தெரியும். அத்வைத்தத்துல வந்து அந்த மார்க்கண்டேய உபனிஷத்துல 4வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? இல்ல எனக்கு அந்த ஸ்லோகம் தெரியாது. ஆனா அது என்ன ஸ்லோகம்ன்னு சொன்னா, ஒரு நிமிஷம் அது என்னன்னு ரெஃபர் பண்ணி அந்த ஸ்லோகத்த படிச்சுட்டு, அதோட மீனிங்க படிச்சுட்டு, இப்ப வா என்ன கேளு நான் சொல்றேன். சோ எனக்கு இந்த பேசிட்டு இருக்கும்போதே அந்த ஒரு பதிகத்திலிருந்து 2 வரிகள சொல்லி, அத அப்படியே சொல்றது. இதத்தான் திருஞான சம்பந்தர் அந்த பதிவுல அப்படி சொல்லியிருக்கிறார்ன்னு சொல்றது. இப்போதைக்கு அடியேனுக்கு அந்த குடுப்பினை இல்ல. மேபி இன்னும் 5 வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா, நான் அதெல்லாம் பேசலாமோ என்னமோ! எனக்கு இப்போ அதெல்லாம் இல்ல. எனக்கு இப்போதைக்கு எனக்கு என்ன தெரியுமோ, எனக்கு அதுதான் தெரியும். ஓகே. ஸோ அந்த மாதிரியான கேள்விகள்லாம் இப்ப கொஞ்ச நேரத்துல Q&A செஷன் ஆரம்பிப்பேன். நீங்கலாம் என்ன கேள்வி வேணா கேட்கலாம். இந்த மாதிரி கேள்விலாம் கேட்காதீங்க. அந்த பதிகத்துடைய இது, இதோட இது, அந்த மாரி அதாவது அந்த ஸ்கிரிப்சர்ஸ்ல இருக்கிறத கேட்காதீங்க. அதனுடைய அர்த்தங்களே நம்ம விவாதிக்கலாம். அந்த ஸ்கிரிப்சர்ஸ மனப்பாடம் பண்ணி தெரியுமா? அப்படி தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. படிக்க எனக்கு நேரம் இல்ல. ஆனா படிப்பேன். எல்லாத்தையும் படிக்கணும். எதையுமே விடக்கூடாது. எல்லாத்தையும் நான் படிப்பேன். இப்போதைக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதான் தெரியும். சைவ சித்தாந்தத்துல கூட 14 சைவ சாத்திரங்கள் இருக்கு. அதுல கூட நான் இப்ப தான் 3வது சாத்திரம் படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் இருக்கு. இன்னும் 11 சாத்திரம் எனக்கு தெரியாது. நீங்க அதனால நான் படிக்காத சாத்திரத்திலருந்து ஏதாவது கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. "என்னடா உனக்கு சைவ சித்தாந்த சாத்திரம்ல வந்து இது உனக்கு தெரியலையே! நீ எல்லாம் ஒரு சித்தாந்தியான்னு?" கேட்கக்கூடாது. நான் படிச்சதுலருந்து எனக்கு என்ன தெரியுமோ அது தெரியும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அதுவே ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. எத்தன பேருக்கு நான் பேசும்போதெல்லாம் அந்த பக்கம் உங்களுக்கு ஈகோ வருது. "என்னடா இவன் இப்படி பேசுறான்?" அந்த ஈகோலாம் நல்லா வரட்டும். அந்த ஆணவம் எல்லாம் வெளிய வரணும். இன்ஃபாக்ட் நான் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு உங்கள வேணும்னே எரிச்சல் அடைய வைப்பதற்கோ, இல்ல என்னை பெருமைப்படுத்தி உங்களை சிறுமைப்படுத்தியோ நான் பலமுறை பேசுவேன். ஏன்? வரணும். எமோஷன்லாம் வெளிய வரணும். வரட்டும். சித்தாந்தமோ, இல்ல இந்த ஆன்மீக அம் மீட்டிங்ஸ்லயோ வந்த உடனே நமச்சிவாய போற்றி, சிவா, சிவா வாங்க சிவா, ஆஹா அருமை! அப்படியே ஒரே பக்தி பலமா, ஐயோ! ஏய்!
அந்த சீன்லாம் இங்க இல்ல. ஐ மீன் அந்த சீனும் இருக்கு. எதுவுமே இல்ல. அந்த சீனும் இருக்கு. ஆனா அந்த சீன் மட்டும் தான் நீங்க யாராவது உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உட்கார்ந்துக்கோங்க. ஆனா மத்த சீன்லாம் வரும். அந்த சீன்லாம் எனக்கு வேண்டான்லாம் நீங்க சொல்ல முடியாது. இதுல எல்லா சீனுமே வரும். ஏன்னா அதான் சைவ சித்தாந்தம். ஏன்னா சித்தாந்தத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. எனக்குள்ள என்னெல்லாம் கிளம்புதோ எல்லாத்தையும் வெளிய விட்டுட்டே இருப்பேன். வேணுங்கிறவங்க வேணுங்கிறத எடுத்துக்கோங்க. வேண்டாதவங்க விட்டுட்டு போங்க. அவ்வளோதான். அதான் சைவ சித்தாந்தம். இத நான் ஏன் நீங்க எல்லாரும் சித்தாந்தியாக மாற வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, இந்த ஆட்டிட்யூட் வந்துச்சுன்னா, வாழ்க்கையில எதையுமே நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. எதையுமே எனக்கு வேண்டாம். எனக்கு இது வேணும். எதுவா இருந்தாலும் பார்க்கலாம். அட ஐய்யய்யய்ய! ரிலாக்ஸ் மேன். அந்த ஆட்டிட்யூட் உங்களுக்கு வரும். பொதுவாக நம்ம ஆன்மீகத்துக்குள்ள நுழைஞ்சோனே நம்மளுக்கு எந்த விதமான ஆட்டிட்யூட் வரும்னா, அப்படியே அப்படியே பக்தி பரமா ஆயிரணும். எல்லார் மேலயும் அன்போட, கருணையோட இருக்கணும். யாரையும் கோவிச்சுக்க கூடாது. எல்லாரையும் நம்மள மோல்டு பண்ணுவாய்ங்க அப்படியே. நம்மளுக்கு அது ஆவாது. ஏன்னா நாம அது இல்ல. ஆனா ஆன்மீகம் படிக்க ஆரம்பிச்ச உடனே வந்து நீ அருள் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். பண்பும், அக்கறையும் இருப்பவனாக இருக்க வேண்டும். அனைவரிடமும் அன்பும் டேய்! நான்லாம் அது இல்ல. ஓகே. ஆனா அதுக்காக எனக்கு அன்பு இல்லையா, பாசம் இல்லையா, பிறர் மேல அக்கறை இல்லையா, எல்லாமே இருக்கு. சில நேரம் இருக்கும், சில நேரம் இருக்காது. அதான் எதார்த்தம். அந்த எதார்த்தத்த ஒத்துக்கிறது, எதார்த்தத்த புரிஞ்சுக்கிறது. அதான் சைவ சித்தாந்தம். ஓகே. சரி. இப்போ அந்த கதைய நான் சொல்றேன். ஒரு கோவில் இருந்ததாம். அது எந்த கோவில் இந்த கதை எந்த கோவில்ல நடந்தது? என்ன ஏதுன்னு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டா எனக்கு தெரியாது. உதாரணத்துக்கு இப்போ மாணிக்கவாசகர் ஒரு முறை இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது, இந்த மாரி நடந்துச்சாம் அப்படின்னு நான் கேட்டா, அது மாணிக்கவாசகர் வந்து எந்த கோவில்ல இருக்கும்பொழுது, எந்த நூற்றாண்டுல நடந்தது? அப்ப இந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. ஐ நோ த கான்செப்ட். அந்த கான்செப்ட்ல இருந்து என்ன ரசத்தை உருவ முடியுமோ உருவிக்கொண்டு, அதை பருகிக் கொண்டு போயிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ, அதனால இப்ப நான் உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன்னா, அந்த கதை எந்த புக்ல வருது? எந்த பதிகத்துல வருது? நீங்க ஒரு கோவில்ல இந்த சம்பவம் நடந்ததாக கூறினீர்களே, அது எந்த கோவில்? அப்படிலாம் கேட்டீங்கன்னா, எனக்கு இப்போ தெரியாது. மேபி 5 வருஷம் கழிச்சு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியுமோ என்னமோ! அது அப்ப பார்க்கலாம். ஸோ, ஒரு கோயில் இருந்ததாம். ஸோ, ஒரு நிமிஷம் இருங்க. தண்ணி குடிச்சுக்கிறேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்ளோ தாகமா? ம். இதுக்கு தான் Zoom மீட்டிங்ல பார்ட்டிசிபென்ட்டா இருக்கணும். கேமரா ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஜாலியா சாஞ்சுக்கின்னு, பனியனு, டவுசர போட்டு, கால் மேல கால போட்டுன்னு, பிஸ்கட் சாப்ட்டுன்னு, ஸ்நாக்ஸ் சாப்ட்டுன்னு ஜாலியா இருக்கலாம். இந்த ஹோஸ்ட் பண்றான் பாருங்க. அவன் வந்து, "ஏய் கண்ணாடி கரெக்ட்டா இருக்கா? முடி கரெக்ட்டா இருக்கா? சட்டை கரெக்ட்டா இருக்கா? தண்ணீய பாத்து குடிக்கணும்." எல்லாம் ஐயய்யய்யய்ய! இட்ஸ் ஓகே. வாட் டு டூ? ஓகே. ம். ஸோ ஒரு கோவில் இருந்துச்சாம். அந்த கோயில்ல வந்து சிவனடியார்கள் எல்லாம் உட்கார்ந்து, சைவ சித்தாந்திகள் எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பனுடைய திருவிளையாடல பற்றியும், ஈசனை பற்றியும், அவனுடைய தத்துவ விசாரங்கள் இதெல்லாம் அப்படியே டிஸ்கஷன்லாம் பயங்கரமா போயிட்டு அந்த அந்த குழுவுல ஒரு தலைவர் இருக்காரு. அவருக்கு கீழ சிஷ்யர்லாம் இருக்காங்க. எல்லாரும் சிவனடியார்கள். எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சுந்தரர் அந்த வழியா போறாரு. சாமி கும்பிட போறாரு. கோயிலுக்குள்ள போறாரு. அவசர அவசரமா அவருக்கு என்ன அவசரமோ! ஸோ டக்கு டக்குன்னு போய் ஈசனை பார்த்து பேசிவிட்டு கிளம்பலான்னு கோயிலுக்குள்ள கடகடன்னு போறாரு. அப்போ இந்த சிஷ்ய பெருமக்கள்ல ஒருத்தன் அத பார்த்துட்டான். பார்த்துட்டு அவன் வந்து குரு கிட்ட, "குருவே அங்க பாருங்க யார் போறாரு பாருங்க." சுந்தரர் போறாரு. அவர விட எவ்வளோ பெரிய ஆள் நீங்க. நம்மலாம் இங்க உட்கார்ந்து சைவ சித்தாந்தமும், சிவன பத்திலாம் பேசிட்டு இருக்கோம். அந்த ஆளு போறானே, போம்போது நம்மளுக்கு ஒரு வணக்கம் சொல்ட்டு போனானா பார்த்தீங்களா? ஏன்? திமிரு அந்த ஆளுக்கு. அதாவது ஈசனோடய அந்த சுந்தரர் வந்து ஃப்ரெண்ட் மாதிரியாம். அ சுந்தரர் கேட்டா ஈசன் ஓடோடி வந்து எல்லாம் செய்வாராம். அவருக்கு நண்பன் போல ஈசன் இருக்கானாம். அதனால இந்த சுந்தரருக்கு திமிரு. நம்ம கிட்ட ஒரு ஹாய் சொல்ட்டு போறானா பார்த்தீங்களா அவன்? அப்படின்னு ஒரு அடியார் போட்டு குடுக்குறாரு தலைவர்கிட்ட. தலைவர் பார்க்குறாரு. ஆமா. பார்றா! அவனுக்கு எவ்வளோ திமிரு பாரேன். கடவுள பார்க்க போறான் போட்டும். இங்க நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நம்மலாம் இருக்கோம். சித்தாந்தம் என்ன சொல்கிறது தெரியுமா? "ஆலயம் தானும் அவனென தொழுமே." டேய் நீ சிவன கும்பலைன்னா கூட பரவால்லடா. கோவில் கோபுரத்த கும்பிடு. இல்ல சிவனே கும்பிடும் அடியார் பெருமக்கள நீ கும்பிட்டாலே உனக்கு முக்தி கிடைக்கும்னு சித்தாந்தம் சொல்லுது. அப்படிப்பட்ட அடியார்கள் எல்லாம் நாம உட்கார்ந்திருக்கும் பொழுது, இவன் நம்மள பார்த்து ஒரு வணக்கம் சொல்லாம போறானே! அப்படின்னு, டேய் இன்னையிலிருந்து இவன நான் சைவத்திலிருந்து தள்ளி வைக்கிறேன்டா.
சுந்தரரை நான் சைவத்திலிருந்து விலக்கி வைக்கிறேன். இப்படி ஒரு பஞ்சாயத்து சொல்லுவாங்கல்ல, "உன்ன ஊர்ல இருந்து நான் விலக்கி வைக்கிறேன்டா" அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர், ஊர் பஞ்சாயத்து தலைவர் சொல்ற மாரி, அவர் சொல்றாரு, "இந்த சுந்தரரை நான் சைவத்திலிருந்து விலக்கி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்ட்டார். சரி, ஓகே. சுந்தரர விலக்கி வச்சாச்சு. அப்ப இன்னொரு சிஷ்யன் அவன் சொன்னானா, "அட போங்க குருவே! நீங்க வந்து அவன சைவத்திலிருந்து விலக்கி வச்சுட்டீங்க. அவன் உள்ள போன உடனே ஈசனை பார்த்து கும்பிடுவான். ஈசன் ஓடோடி வந்து இவனோட பேசிக் கொண்டு இருப்பான்." பாருங்களேன், இப்ப இந்த ஈசனுக்கு எவ்வளவு திமிரு. ஒரு அடியார் பெருமக்களை மதிக்காமல் போறான். அவன நீங்க சைவத்திலிருந்தே விலக்கி வச்சிருக்கீங்க. ஆனா, அவன் கொஞ்சம் கூட மதிப்பில்லாம ஈசன் ஓடோடி வந்து அவனிடம் பேசுகிறானே! அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. ஆமா. டேய்! அந்த ஈசனையும் நான் சைவத்திலிருந்து விலக்கி வைக்கிறேன். அப்படின்ட்டாரு. இது ஒரு ஸ்டோரி. ஸ்டோரி இல்ல, இது நிஜம்தான். வாட் கான்செப்ட் யூ கெட் இன் திஸ்? டேய்! ஒரு சைவத்திலிருந்து ஒரு சுந்தரரை நீ விலக்கி வைத்தாய், ஓகே. சைவத்திலிருந்து ஈசனை எப்புட்றா விலக்க முடியும்? புரியலையே! அதான் சைவ சித்தாந்தம். சைவம் வேறு, சிவன் வேறு. ஆமா தானே! இந்த கதையின்படி கதையின்படி நான் சைவத்திலிருந்து சிவனையே விலக்கி வைக்கிறேன் அப்டின்னா, அப்போ விலக்க முடியுது. அப்போ சைவத்திலிருந்து சிவன விலக்க முடியுது. அப்போ சிவன் இல்லாத ஒண்ணு சைவம்னு இருக்குல்ல அப்போ. இந்தாங்க. இத மட்டும் உங்களுக்கு நான் இந்த இந்த சப்ஜெக்ட்ட மட்டும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திட்டு, Q&A செஷன ஆரம்பிக்கலாம். கடவுள் உருவமாக, அருவமாக, அருவுருவமாக இருக்கிறான். நமக்கு அது தெரியும். கடவுள் வந்து அருவமா இருக்கான். கண்ணுக்கே தெரியாது. ஹி இஸ் தேர். ஹி இஸ் எவ்ரிவேர். அப்புறம் கடவுள் அருவுருவமாக இருக்கிறான். கோவில்ல நம்ம சிவலிங்கத்த பார்க்கிறோம். அது ஒரு உருவமும் தான். அது ஒரு உருவமும் இல்ல. சும்மா அப்படி ஒரு நீட்டமா ஒரு கல்ல தூக்கி வச்சுட்டு லிங்கம் கும்பிடுன்னா நம்ம கும்பிட்டுருவோம். அது என்னடா ஒரு ஒரு சிலை போல செதுக்கியெல்லாம் இல்ல. சும்மா ஒரு கல்ல தூக்கி வச்சிடுற, அது என்ன நீ ஆமா. அது அரு உருவம். அது ஒரு உருவமும் தான். அது அருவம் தான். அது 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 அரு உருவம். அப்புறம் உருவம். உருவம்னா நம்ம சிவன் வந்து பாம்பெல்லாம் வச்சிருப்பாரு, நிலாலாம் வச்சிருப்பாரு, கங்கை எல்லாம் ஓடும். அது உருவம். சைவம், சாக்தம், வைணவம், கானாபத்தியம், கௌமாரம், சௌரம். இந்த 6 சமயங்கள். இந்த 6 சமயங்களையும் சேர்ந்தா தான் ஹிந்துயிசம். ஹிந்து மதம் அப்படின்னு என்னன்னா, இந்த 6 சமயங்களின் கூட்டு. இந்த 6 காம்போனன்ட்ஸ். ஒரு கார்ல 800 ஸ்பேர் பார்ட் இருக்கிற மாரி, ஹிந்துயிசம்ன்ற ஒரு வண்டியோட 6 ஸ்பேர் பார்ட் இது. இதுல எந்த ஸ்பேர் பார்ட் எடுத்தாலும் வண்டி ஓடும். ஒரு ஸ்பேர் பார்ட் இருந்தாலும் வண்டி ஓடும். ஆனா இந்த 6 ஸ்பேர் பார்ட்டும் சேர்ந்தது தான் ஹிந்துயிசம். ஹிந்து மதம் வேறு, சைவம் வேறு அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாங்க. விச் இஸ் ஓகே. ஹிந்து மதம் வேறு, சைவம் வேறு அப்படின்றது என்ன கான்செப்ட்னா, இந்த 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 6ம் சேர்ந்தது ஹிந்துயிசம். அந்த ஹிந்துயிசத்துக்குள்ள இருக்கிறவங்கள்ல ஒரு குரூப் சைவம்னு இருக்கும். ஒரு குரூப் வைணவம்னு இருக்கும். ஒரு குரூப் சாக்தம்னு இருக்கும். ஒண்ணு முருகரை கும்பிடும் கௌமாரம்னு இருக்கும். விநாயகரை கும்பிடும் கானாபத்தியம்னு இருக்கும். நவக்கிரகங்களையும் சூரியனையும் கும்பிடும் சௌரம்னு இருக்கும். ஸோ ஸோ இதுல நாமெல்லாம் யாரு அப்படின்னா, எனக்கு தெரியல இப்ப இங்க எவ்வளவு பேர் 60 பேர், 61 பேர் இருக்கோம். இப்ப தீவிரமான சைவர்கள் அப்படின்னு இருக்கிறவங்க தான், "சிவனையன்றி நான் வேறு ஒருவனையும் தொடமாட்டேன்." அப்படின்னு மத்த மத்த எந்த கடவுளையும் நான் நான் வணங்குவது ஈசன் ஒருவனே அப்படின்னு இருப்பாங்க. ஒரு வைணவன் இருந்தான். தீவிரமான வைணவனாக இருந்தால், நான் அந்த நாராயணனை தவிர வேறு ஒரு மந்திரத்தையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. சாக்கத்தில் இருப்பவன், சக்தியை தவிர வேறு எவரையும் வணங்க மாட்டேன்னு சொல்லுவான். முருகத்துல ஸோ தீவிர ஃபேன்ஸ், பயங்கர தீவிரமான ரசிகர்கள் இருக்கிறவங்க தான் தன்னுடைய ஹீரோவ தவிர வேற எந்த ஹீரோவையும் ஒத்துக்க மாட்டான். பட் ஜெனரல் பப்ளிக் அப்படி இல்ல. எந்த படம் போட்டாலும் போய் பார்க்கலாம். படம் நல்லா இருந்தா பார்க்க வேண்டியது தானே. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது இப்போ இங்க 60 பேர் இருக்கோம்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேர் இந்த மாரி ஜெனரல் பப்ளிக். நம்ம எல்லாரையும் கும்பிடுவோம். வி நம்ம எல்லாரையும் கும்பிடுவோம். வி ப்ரே டூ எவ்ரிபடி. இந்த ஒரு சில பேர் இருக்காங்க புராணத்துல நம்ம படிச்சிருக்கோம். ரொம்ப சீரியஸா அவங்க வந்து என்னுடைய பர்ட்டிகுலர் காட தவிர நான் வேற யாரையும் கும்பிட மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. அவங்கலாம் வந்து ரொம்ப அடமெண்ட் தீவிரமான ரசிகர்கள். தவறெல்லாம் கிடையாது. நான் சொல்றேன். சித்தாந்தம் என்பது யாதெனில்
இப்ப நான் சொன்ன இந்த 6 சமயங்கள் இருக்கிறது அல்லவா? இந்த 6 சமயங்களுக்கும் உருவம் இருக்கு. சிவன் அப்டின்னா அதுக்கு ஒரு உருவம் இருக்கு. சக்தினா அவளுக்கு ஒரு உருவம் இருக்கு. சௌரம்னா சூரியன். கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. உருவம் இருக்கு அதுக்கு. கானபத்தியம் முருகருக்கு உருவம் இருக்கு. ஸோ கடவுள் அட் அ டைம்ல உருவமாகவும் இருக்கிறான். அட் அ டைம்ல அருவமாகவும் இருக்கிறான்ல. உருவமா இருந்தான்னா, அதுதான் இந்த கேட்டகரிக்குள்ள வரும். இந்த சைவம், வைணவம், சாக்தம் இந்த மாரி. கடவுளை அருவமாக பார்க்கும் பொழுது, அதுக்கு பேரு தான் சித்தாந்தம். என்னன்னா, இதுக்கு பேரும் சைவம், இதுக்கு பேரும் சைவம். கடவுளை அருவமாக பார்க்கிறோமே, அதுக்கு பேரும் சைவம் தான். கடவுளை உருவமாக பார்க்கிறோமே, அவனுக்கு ஜடா முடியெல்லாம் வச்சு, அதுவும் சைவம் தான். 2க்கும் ஒரே பேரு. அதனால சைவன் அப்டின்ன உடனே அவன் சித்தாந்தியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் சைவ சித்தாந்தி என்று கொள்ளும் பொழுது, நான் ஒரு தீவிரமான சைவன் என்று சொல்வதற்கும் அவசியம் இல்லை. ஓகே. சோ நான் வந்து ஏன் உங்கள எல்லாத்தையும் ஒரு சைவனாக மாற்ற வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். இல்ல. உங்கள் அனைவரையும் ஒரு சாக்தனாக மாற்ற வேண்டும். உங்கள் அனைவரையும் ஒரு வைணவனாக மாற்ற வேண்டும். இல்லை. எனக்கு உங்களை சித்தாந்தியாக மாற்ற வேண்டும். சித்தாந்தத்துக்குள்ள இந்த 6மே அடக்கம். இந்த 6 தெய்வங்களின் அருவமே சித்தாந்தம். இப்போ சிவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. சிவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எல்லாம் சிவன்மயம்னு எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? ஏன்னா எல்லாம் சிவன்மயம்லாம் இல்ல. ஆனா எல்லாம் சிவமயம்னு படிச்சிருக்கோம். சிவன் வேற, சிவம் வேற. ஓகே. இப்போ ராமர் இருக்காரு. இந்த ராவணன கொல்ல போறாரு. இல்ல கொன்னதுக்கு அப்புறமா தோஷத்த கழிக்க பூஜை பண்றாரு. சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுவாரு. ஆரம்பத்துல எனக்கு கன்ஃப்யூஷன். ஏன்னா நான் படிச்சப்பலாம் வைணவர்களும், சைவர்களும் அடித்துக் கொண்டார்கள், பிடித்துக் கொண்டார்கள்லாம் படிச்சிருக்கோம். ஓகே. அப்ப எனக்கு சின்ன வயசுல என்ன உள்ள விதை போட்டாங்கன்னா, இவங்க 2 பேத்துக்கு ஆகாது. அப்படின்னு எனக்கு ஹிஸ்டரில சொல்லிக் குடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் ராமாயணம் படிக்கும் பொழுது பார்த்தா, ராமரு சிவலிங்கத்த கும்பிட்டுட்டு இருக்காரு. கிருஷ்ணரு என்ன பண்றாரு, அவரு வந்து பூஜை அறையில இருக்க ஒரு கிருஷ்ணர பார்க்க ஒருத்தர் வருவாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் வந்து பூஜையில இருக்காரு." கிருஷ்ணனே பரமாத்மா அல்லவா? அவனே இறைவன் அல்லவா? அவன் யாரை பூஜிக்கிறான்னு இவரு போய் எட்டி பார்த்தா, அவரு அங்க சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பாரு கிருஷ்ணரு. இந்த கதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். "ஏய்! யூ பிலாங் டூ வைணவா ஃபேமிலி. தட் பிலாங்ஸ் டூ சைவா ஃபேமிலி. யூ போத் ஆர் எனிமீஸ்." எப்புட்றா? ஏன்னா, சிவலிங்கம் என்பது சிவத்தின் குறியீடு. சிவனின் குறியீடு அல்ல. இந்த 6 தெய்வங்களும் நீங்க நல்லா பாருங்க. இந்த 6 தெய்வங்களும், அதாவது சூரியன், நவகிரகங்கள் இருக்கட்டும், முருகரா இருக்கட்டும், விநாயகரா இருக்கட்டும், சக்தியா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும். இவர்கள் எல்லோருமே சிவலிங்கத்தை வேண்டுவார்கள். இத விட கன்ஃப்யூஷன் எனக்கு. சரி ராமர் எதுக்கு சிவன கும்பிடுறாரு? இவங்க 2 பேத்துக்கு இது ஆகாதே! ஓகே மேபி தேவைப்படும்பொழுது அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க போல இருக்கு. இப்படிலாம் நான் நெனச்சிருக்கேன். ஏதோ ஓகே போயா விட்டுறலாம். ஓகே அப்பன்னா சைவம் தான் பெருசு. வைணவத்த விட சைவம் தான் பெருசு. ஏன்னா ராமரே சிவன கும்பிடுறாரு. அப்போ ஓகே. அப்படின்னு நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். அப்ப சைவத்த விட வைணவத்த விட சைவம் தான் பெருசுன்ற கன்க்ளூஷன் வந்துட்டேன். திடீர்னு எங்கேயோ ஒரு ஃபோட்டோவ பார்க்குறேன். சிவனே உட்கார்ந்து சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. சிவலிங்கத்துக்கு சிவன் பூ போட்டுட்டு இருப்பாரு. டேய்! நீ தானே அந்த சிவலிங்கம். உன்னையே நீ கும்பிடுறியா? எனக்கு கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். பெருமாள் உன்ன சிவலிங்கத்த கும்பிட்டாருன்னா நியாயம் இருக்கு. ஓகே. நீ தான் பெரிய ஆளு. மாணிக்கவாசகர் 100 தடவ சொல்லியிருக்காருல்ல. "அயனும் ஆளும் காண ஒட்டா மிகப்பெரியவன்லாம்" சொல்லியிருக்காங்க. அதனால ஓகேப்பா. அயனும் அவங்க 2 பேரும் பட் யூ ஆர் தி கிரேட்டஸ்ட். நீயே உன்ன எப்படி கும்பிடுவ? இப்ப நானே என்ன கும்பிட முடியுமா? புரியல எனக்கு. சித்தாந்தம் படித்த பிறகு தான் புரிந்தது. சிவன் வேறு, சிவம் வேறு. இவர்கள் அனைவரும் சிவத்தை பிடிப்பார்கள். இவர்கள் அனைவருமே சிவத்தை பிடிப்பார்கள் முக்தி அடைவதற்கு. பெருமாளா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், சக்தியா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீடு பேரு முக்தி அடையணும்னு இவங்க எல்லாருமே சிவத்த கும்பிடுறாங்க. ஸோ சிவன் வேற,
சிவம் வேற. ஓகே. ஆ சோ அதனால இவங்களுக்குள்ளலாம் காம்படிஷன் இருக்கும். சிவன் பெருசா, பெருமாள் பெருசா, சக்தி பெருசா, சக்தி பெருசா, சிவம் பெரிதா? இப்படி இவங்களுக்குள்ளலாம் காம்படிஷன் இருக்கும். ஆனா இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சரண்டர் ஆகுறாங்கன்னா, அது சிவத்தை நோக்கி. சிவம் என்பது அருவம். அருவம்ன்றது 1 குவாலிட்டினா, உருவம்ன்றது 2ண்ட் குவாலிட்டி. உருவம்ன்றது 3ர்ட் குவாலிட்டி. ஓகே. சோ அப்ப 3ர்ட் குவாலிட்டில இருக்கிறவன், தன்னை விட மேம்பட்ட குவாலிட்டிய நோக்கி தான் போவான். சரண்டர் ஆவான். சோ தட் ஹி பிகம்ஸ் என்லைட்டன்ட். அதனால தான் அ ராமர் வந்து சிவலிங்கத்த வேண்டுவாரு. இந்த சிவலிங்கத்த எதுக்கு வேண்டுறாங்கன்னா, இப்போ கடவுள் அருவமா இருக்கான். அவன் எங்க இருக்கான்னே தெரியல. அவன கொண்டு வரணும். என்னோட கவனத்துக்குள்ள கொண்டு வரணும். அவன்கிட்ட நான் வேண்டணும். அவன் கூட சில கனெக்ஷன ஏற்படுத்திக்கணும். அப்ப என்ன பண்றது? அருவமாக இருப்பவன நான் ஒரு கனெக்டிவிட்டிக்கு கொண்டு வரணுமேன்னு ட்ரை பண்ணும்பொழுது தான் இந்த சிவலிங்கம் வந்துருது. அவங்க சிவலிங்கத்த எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த சிவலிங்கத்த அந்த அருவத்துக்கு பார்க்குறாங்க. சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றதும், சிவலிங்கத்துக்கு மாலை போடுவதும் அவங்க எதை செய்கிறார்கள் என்றால், அந்த அருவத்துக்கு. எங்கேயாவது போய் சிவன் கிட்ட வேண்டி பார்த்திருக்கீங்களா? ராமர் போய் சிவன வேண்டி பார்த்திருக்கீங்களா? நாராயணன் போய் சிவனோட கால்ல விழுந்து பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது 1, 2 புராணம் இருக்கும். அது வேற விஷயம். சிவனே நாராயணன் கால்ல விழுந்த புராணமும் இருக்கு. நாராயணன் சிவன் கால்ல விழுந்தது இருக்கு. சக்தி கால்ல சிவன் விழுந்தது இருக்கு. சிவன் கால்ல சக்தி விழுந்தது இருக்கு. முருகன் தலையில கொட்டி உட்கார்றான்னு சொன்ன சிவனும் இருக்கான். முருகன் என் குழந்தைன்னு சொன்ன சிவனும் ஒண்ணு இருக்கான். இவைங்களுக்குள்ள இது அத்தனையுமே நடக்கும். யாரு பெருசு? யாரு சின்னது? நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா, அவன் தான் பெருசுன்றதுக்கு ஒரு புராண கதை வச்சிருப்பாய்ங்க. இவன் பெருசுன்றதுக்கும் ஒரு புராண கதை வச்சிருப்பாய்ங்க. ஆனா, இவங்க அத்தன பேரும் சரண்டர் ஆகுற இடம் எதுன்னா, இந்த லிங்கத்துக்கிட்ட சரண்டர் ஆவாங்க. இந்த லிங்கம் எதனோட குறியீடுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அருவத்தின் குறியீடு. இறைவன் பேரறிவு பரம்பொருள். இறைவன் அறிவுமயமானவன். சோ அந்த அறிவன எங்க போய் தேடுறது? இட்ஸ் காத்து மாதிரி. காத்தாவது அடிச்சா ஃபீல் பண்ண முடியுது. அறிவ எங்க போய் ஃபீல் பண்றது? சோ அதுக்கு ஒரு உபாயம் வேணுமேங்கிறப்ப தான், இறைவன் அந்த அருவத்திலிருந்தும், உருவத்தில் இருக்கிறதுக்கும் நடுவுல உருவமாக வந்துவிட்டான். ஓகே. பொதுவா இப்ப இந்த மத்த சமயங்கள்ல இருக்கவங்கலாம் உருவத்துல இருக்கிறதுல இந்த உருவம் சாமி பெருசு, அந்த சாமி பெருசு, இந்த சாமி பெருசுலாம் சொல்லிட்டு திரிவாங்க. பட் ஒரு சித்தாந்தியாக நான் என்ன சொல்கிறேன் என்றால், யாரு பெருசு, யாரு சின்னதுன்றது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே. ம் ஒரு சீஃப் மினிஸ்டர் பெருசா, பிரைம் மினிஸ்டர் பெருசா, கவுன்சிலர் பெருசா, ஏய் யாரு பெருசோ அவங்களோட பிரச்சனை. நீ ஒரு சாதாரண சிட்டிசன். உனக்கு என்ன வேணுமோ, யாரு கால புடிச்சா உனக்கு எது கிடைக்குமோ, நீ போய் அவங்க கால புடி. இவ்வளவுதான் என்னோட அட்வைஸ். ஓகே. அ அந்த பெரிய சாமி தான் கும்பிடுவேன். சின்ன சாமி சிறு தெய்வங்களை நான் வழிபடுவதில்லை. பெரு தெய்வங்கள் ஏய் நீ ஒரு சாதாரண ஆன்மா. மலம் பிடித்த சாதாரண ஆன்மா. அறிவு கம்மியான, சிற்றறிவு உடைய, வாழ்க்கையில நிறைய ஆசைகளையும் அடக்கி வைத்துக்கொண்டு, அடைய வேண்டும் என்று துடித்துக் கொண்டு இருக்கிறியா? மலம் பிடித்த ஒரு ஒரு வேஸ்ட் பீஸ் நீ. உன் அறிவுக்கெல்லாம் இந்த சாமிய நான் கும்பிட மாட்டேன். ஏய் அந்த சாமிய தான் நான் கும்பிடுவேன். ஏய் ஹி இஸ் சோ பவர்ஃபுல் அடச்சீ! உனக்கு என்ன தேவையோ, யார் கால புடிச்சா எது கிடைக்குமோ போய் கால புடி. உனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் வாங்கிக்க லைஃப்ப என்ஜாய் பண்ணு. இது பொருள் உலகம். இது ஒரு ஆங்கிள்ல இருந்தாலும், இன்னொரு பக்கம் அருள் உலகம். வீடு பேறு. அந்த வீடு பேறு அடையணும், முக்தி அடையணும் அப்டின்னா, இந்த உருவத்த எல்லாத்தையும் கொஞ்சம் விட்டுட்டு, இந்த உருவத்த புடிச்சு அதன் மூலமா அருவத்தை நோக்கி நீ போணும். அப்டிங்கிறது தான் பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அது ஆனாலும் ஏய் விட்டா நான் இப்பயே கிளாஸ் எடுத்துரும் போல இருக்கே. Q&A செஷனே இருக்காது போல இருக்கே. ம். சரி இப்ப நான் எப்படி முக்தி அடையறது? எனக்கு உருவம் எல்லாம் வேணாங்க. நான் அருவத்துக்கு போறேன். முக்தி அடையணும். நான் எப்படி போணும்? இவங்கலாம் வேணாம். ஓகே. உருவம். இதெல்லாம் 3 குவாலிட்டி. அருவம் தான் 1 குவாலிட்டி. நான் அங்க போறேன். ஓகே. போலாம். பட் சித்தாந்தம் சில பல தேற்றங்களை சொல்லிடுது. உண்மைய சொல்லுது. என்னன்னா, டேய் ஆன்மாவே, நீ அப்படி டைரக்ட்டா அருவத்த அந்த அந்த பேரறிவு பரம்பொருளை என்னன்னு பார்த்து அத கனெக்ட் பண்ணி நீ முக்தி அடையறதெல்லாம் உன் சக்திக்கு அப்பாற்பட்டது. இட்ஸ் நாட் பாசிபிள். அதாவது ஒரு குழந்தை வந்து பெரிய விஷயங்கள சாதிக்கணும்னு நெனைக்கிற மாதிரி.
சோ உன்னால அதெல்லாம் முடியாது. அதுக்கு உனக்கு ஹெல்ப் வேணும். பெரியவங்களோட ஹெல்ப் வேணும். ஏற்கனவே அத நெருங்குனவங்க, அத தெரிஞ்சுக்கிட்டவங்க, அங்க போயிட்டு வந்தவங்க இப்படின்னு அந்த ஏரியாவ பத்தின ஐடியாலஜி இருக்கிறவங்களோட ஹெல்ப் இல்லாம உன்னால பண்ண முடியாது. அப்பதான் இந்த 6 உருவங்களும் வருகிறது அல்லவா? இவங்களோட ஹெல்ப்ப நாடு. இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டா, இவங்க உன்ன கூட்டிட்டு போவாங்க. இப்போ பெருமாள் வந்து பாம்பு படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிறார். எப்பொழுதுமே அனந்த சயனத்திலே அவர் இருக்கிறார். 1008 அவர் காக்கும் கடவுள் தானே! இங்க நாட்ல எவ்ளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அவனுக்கு என்னென்ன பஞ்சாயத்து இருக்கு. நீ வந்து காப்பாத்தாம என்ன அனந்த சயனம். இதுல உனக்கு காலமுக்கி விட வேற ஒரு வைஃப் உனக்கு. ஹவ் இட் இஸ்? வாட் லாஜிக்? ஆனாலும் பாருங்களேன், அவர் அனந்த சயனத்தில இருப்பார். சரி அப்படி கண்ண மூடி பெருமாளே நீங்கள் என்னதான் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் முக்திக்காக தவம் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா, இறைவன் அவருக்கு கட்டளையிட்டிருக்கிறார். என்ன? இந்த பிரபஞ்சத்த நீ தான் காப்பாத்த வேணும். ஒரு பிக் பேங் வருது. சயன்ஸ். இது கொஞ்சம் அப்படியே சயன்ஸ்க்குள்ள போயிட்டு வரும். முதல்ல ஒண்ணுமே இல்ல. வெற்றிடம். பிக் பேங். டும் வெடிச்சுச்சு. அங்கிருந்து அப்படியே ஒரு வேர்ல்ட் காட் கிரியேட்டட். அ உயிரினங்கள்லாம் மெதுவா உயிரினங்கள் ஒரு ஃபியூ பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் உயிரினங்கள் வந்துச்சு. அப்புறம் ஒரு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹோமோ சேப்பியன் வந்தான். அப்புறம் ஒரு 30,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட இந்த கற்கள்ளு, சக்கரம், நெருப்பு இந்த மாதிரியான சிவிலைசேஷன் 30,000 வருஷம். அந்த இந்தான்னு இப்பத்தான் மனுஷனே மிஞ்சி போனா இப்பதான் ஒரு 50,000 வருஷம் வந்துருக்கான். ஸோ இப்ப இந்த பிக் பேங் வெடிச்சு எவ்வளவோ பில்லியன் ஆயிடுச்சு. இப்ப வெடிச்சது திரும்பவும் உள்ளுக்குள்ள போயிடும். பிளாக் ஹோல்ல இருந்து வெளிய வெடிச்சது திரும்ப ஜிக்குன்னு உள்ள போயிடும். இத வந்து சயன்ஸ் சொல்லுது உங்களுக்கெல்லாம் தெரியும். பெருமாளுக்கு டியூட்டிய முடியிற வரைக்கும் அவருக்கு முக்தி கிடையாது. பிக் பேங் வெடிச்சிருச்சு. உலகம் தோன்றிவிட்டது. இந்த உலகம் அழியும் காலம் வரை அதை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. அப்போ அந்த வேலைய முடிக்கிற வரைக்கும் அவருக்கு முக்தி கிடையாது. அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு முக்தி. கன்ஃபர்ம் சீட் அவருக்கு. ஸோ அந்த வேலை முடியிற வரைக்கும் அவருக்கு முக்தி. ஸோ அவரு வந்து ரிலாக்ஸ்டா படுத்து கிடக்குறாரு. ஓகே. இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம படுத்து கிடப்போம்ல. ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகுமா? ஓகே. சரி அது வரைக்கும் அப்ப படுத்துக்கிட்டு இருப்போம். அந்த மாரி தான் அவர் படுத்துட்டு இருக்காரு. இந்த 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 உலகம், யூனிவர்ஸ் இது முடியறதுக்கு இன்னும் எவ்வளோ ஒரு 1 1/2 பில்லியன் இயர்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். அது முடிக்கிற வரைக்கும் அவர் படுத்துட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு முக்தி. உருவத்துல இருக்கிற கடவுள்லாம் வேண்டுறோம். இப்போ பெருமாள வேண்டுறவங்க, பெருமாளே அவனே எல்லாம், நாராயணனே எல்லாம் அப்படின்னு மத்த எந்த தெய்வங்களும் வேண்டாம, தப்பெல்லாம் இல்ல. அந்த தீவிரமான ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அனைத்தும் சிவனே நான் ஈசன் அடியிலேயே கிடப்பேன். ஐயா ஈசனேன்னு ஈசன் அடியிலேயே இருப்பவர்கள், சக்தியின் பாதத்திலேயே இருப்பவர்கள், நாராயணன் பாதத்திலே இவங்களுக்கெல்லாம் என்ன கதின்னா, இவர்களெல்லாம் அவனாக மாறிவிடுவார்கள். நாராயணியே தொழுது கொண்டிருக்கும் ஒரு வைணவன் தனக்கு வீடு பேறு கிடைக்கும் பொழுது, அவன் அந்த நாராயணனாக மாறிவிடுவான். அவருடைய பாதத்துல போய் நாராயணனோட பாதத்துல போய் சேர்ந்துருவான். சோ இப்ப அவன் பெருமாளுக்குள்ள போயிட்டான். பெருமாள் எப்ப போவாரு வீடு பேறு? பெருமாளுக்கு எப்ப முக்தி? அது இந்த இந்த முற்றழிப்பு. இந்த யூனிவர்ஸ் பிக் பேங்ல இருந்து வந்ததுல, அது திரும்பவும் சூனியத்துக்குள்ள போற வரைக்கும் அவருக்கு டியூட்டி இருக்கு. அதுவரைக்கும் நம்ம பெருமாளுக்குள்ள இருப்போம். பெருமாள் போய் முக்தி அடைஞ்ச உடனே நமக்கும் முக்தியும் சொல்ல முடியாது. ஏன்னா, நான் முன்னே அப்ப இல்ல. ஏன்னா, நாம தான் அப்ப பெருமாளே. நீங்க சிவன வேண்டிக்கிட்டே இருக்கீங்க. ஈசனே, ஈசனே, ஈசனின் திருவடின்னு நீங்க வேண்ட வேண்ட ஒருவேளை உமக்கு உம்முடைய மலங்கள்லாம் போய் இறைவனை ஒப்புணர்ந்து எல்லாம் சரியாயி உனக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி வா! சிவலோகத்துக்கு வந்துருன்னு கூப்பிட்டாங்கன்னா, நம்ம மரணத்துக்கு பிறகு நம்ம சிவலோகத்துக்கு போயிடுவோம். சிவலோகத்துக்கும் ஒரு எண்ட் பீரியட் இருக்குல்ல. அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்கு. இப்போ சில பேர்னால இத ஏத்துக்க முடியாது. எப்படி சிவனுக்கு எக்ஸ்பைரியா? சிவலோகத்துக்கு எக்ஸ்பைரியா? அபச்சாரம்! பொய்! சித்தாந்தம் என்ன சொல்கிறது என்றால், சுட்டி அறியப்படும் பொருள் யாவும் அழியும். இது சைவ சித்தாந்த தேற்றம். சுட்டி அறியப்படும் பொருள். அதாவது அது, இது அப்படின்னு உன்னால ஒரு விஷயத்த இப்படி இந்த விரல வச்சு சுட்டி காட்ட முடியுதா? எதையெல்லாம் உன்னால் சுட்டிக் காட்ட முடிகிறதோ, அவைகளெல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும் என்பது சித்தாந்த தேற்றம். அப்போ உங்கனால இதான் சிவலோகம். இதான் சிவன் அப்படின்னு உன்னால சுட்டிக்காட்ட முடியுது. எங்க அருவத்த சுட்டிக்காட்டுவீர் பாப்போம் நீ.
இப்போ இறைவன் அருவம் பேரு அறிவு அப்படின்ட்டல்ல. எங்க சுட்டி காட்டிரு. எங்க இருக்கான்? சுட்டி காட்ட முடியுமா உன்னால? அப்போ உன்னால சுட்டி காட்ட முடியாது. அப்போ உன்னால சுட்டி காட்ட முடியாது என்றால், அது அழிவற்றது. ஆனா உன்னால சுட்டி காட்ட முடியும் அப்படின்னா, அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அப்போ உன்னால இது சிவலோகம்னு உன்னால சுட்டிக்காட்ட முடியுது. இதோ அந்த தலையில் பிறையை சூடிக் கொண்டிருக்கிறானே, அவன் தான் சிவன். உன்னால சுட்டிக்காட்ட முடியுது. அப்போ ஹி ஹாஸ் அன் எக்ஸ்பைரி டேட். அப்போ நீங்க சிவனின் பாதத்திலே இருந்து சிவலோக பதவியை அடைந்தால், நீங்கள் சிவனாகி விடுவீர்கள். சிவம் அல்ல, சிவனாகி விடுவீர்கள். அந்த சிவன் என்றைக்கு சிவமாகிறானோ, ஆப்வியஸ்லி நீங்களும் சிவம். ஸோ, இதுல தான் சித்தர்கள், இப்போ மற்ற தியானம் மற்ற ஆன்மீக பெரியவர்கள், இதுல தான் நெறைய நம்மளுக்கு கிளாஷஸ் வருது. இதுல வந்து பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவனுடைய விருப்பத்தின்படி போங்க. உனக்கு நாராயணன் பாதத்தில் இருந்து ம் வைகுண்ட பதவி அடைய வேண்டுமா? போ. ஏன்னா, இட்ஸ் நாட் a பிக் டீல். உனக்கு உனக்கு உன் ஸ்டோரி முடிஞ்சதுல்ல. நீ போய் வைகுண்டத்துல வைகுண்டத்துல போய் அவனின் பாதத்துல சேர்ந்து விட்டால், உனக்கு சோலி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் விஷ்ணு என்னைக்கு எக்ஸ்பைரி ஆறான்றதெல்லாம் அது அவன் பிரச்சனை. அது உன் பிரச்சனை இல்ல. நீ இல்லாமல் போய்விட்டாய். நீ பெருமாளாகி விட்டாய். நீ நீ இல்ல. யூ பிகேம் பெருமாள். யூ ஆர் நோ மோர். சோ போய் சிவன கும்பிடுறியா? போய் சிவலோகத்தை பாடி அடைஞ்சிரு. நீ சிவனாகி விடுவாய். அதுக்கப்புறம் உனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏன்னா நீன்ற ஒரு பொருளே இப்ப இல்ல. சோ, அந்த மாரி போனாலும் போ. அப்படி இல்லையா, உருவமெல்லாம் வேணாம். அந்த அருவுருவத்தையே பிடித்து நான் இறைவனே சோதி வடிவாக, அருட்பெரும் சோதி வடிவாக, பேரறிவு பரம்பொருளாக, தேற்றத் தெளிவே அப்படின்னு வரும். தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே. அவன் தேற்றத் தெளிவு. சோ, ஒரு ஒரு தேரியோட அறிவு அவன். ஒரு சித்தின் அறிவு. சித்தினுடைய அந்தம் அவன். சோ, அவன நான் ஒரு அறிவா அவன அப்படி புடிச்சு போறேன் மச்சான் அப்படின்னா போ. எப்படி வேணுமோ உனக்கு அப்படி வாட் யூ லைக் யூ டேக் இட். வாட் யூ வாண்ட், வாட் யூ ஃபீல் லைக் அத பண்ணு. இந்த ஃப்ரீடம் நம்மளுக்கு இருக்கு. எப்ப வேணா எத வேணா மாத்திக்கலாம். எப்ப வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆல் யுவர் சாய்ஸ். ஆனா என்னோட டெஸ்டினேஷன் முக்தி அடைவது, வீடு பேறு அடைவது. அதான் டெஸ்டினேஷன். அதுல வந்து கன்ஃப்யூஷன் இருக்கக்கூடாது. அந்த டெஸ்டினேஷன அடைவதற்கு யூ டேக் வாட்டெவர் ரூட் யூ. இப்போ ஒரு இப்போ ஒருவன் வந்து, நான் வந்து சைவன் தான். ஐய்யய்யோ! எனக்கு சிவன தவிர நான் யாரையும் கும்பிட மாட்டேன். அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னா, நம்ம அத எப்படி பார்க்கணும்? அப்படின்னா, சரி. பாரேன் இந்த ஆன்மா எவ்வளவு எவ்வளவோ புண்ணிய காரியங்களை செய்திருக்கிறது. அது வந்து ஈசன் மேல இவ்ளோ பற்றோட இருக்கு. ஏன்னா, இந்த ஆன்மா போன ஜென்மத்தில வைணவனா இருந்துச்சு. அதுக்கும் முன்னாடி ஜென்மத்தில சாக்தனா இருந்துச்சு. அதுக்கும் முன்னாடி ஜென்மத்தில நாத்திகனா இருந்துச்சு. அதுக்கும் முன்னாடி ஜென்மத்தில முருகன கும்பிட்டுச்சு, அத கும்பிட்டுச்சு. அதுக்கும் முன்னாடி ஜென்மத்தில அது மனுஷனாவே இல்ல. ஆனா, அந்த ஆன்மா எவ்வளவு பக்குவப்பட்டு இன்னைக்கு நான் ஈசன தான் அப்படின்னு சொல்லுதுல்ல. வாவ் மேன்! என்ஜாய். அவன அவன வாழ்த்துங்க. அவனை வாழ்த்தி விட்டு உங்களை நீங்கள் கண்ணாடியில் பார்க்க வேண்டும். பார்த்து, "ஏய் நீ யாருடா? நீ சைவனா? சாக்தனா? வைணவனான்னு?" கேட்டுக்கும்போது நான் சைவனாகவே 1000 பிறவி எடுத்திருப்பேனடா! வைணவனாகவும் 1000 பிறவி எடுத்திருப்பேனடா! சாக்தனாகவும் 1000 பிறவி எடுத்திருப்பேனடா! இந்த உருவங்களெல்லாம் கடந்து இறைவனை பேரறிவு பரம்பொருளாக அறிவின் அறிவோடு, அந்த சோதியோடு கலக்க வேண்டுமே! அதற்காகத்தான் நான் இருக்கிறேன். அதனால எனக்கு இவன பிடிக்கும், இவன பிடிக்காது. இவன்கிட்ட நான் டச் வச்சுக்குவேன், இவங்கிட்ட டச் எனக்கு அப்படிலாம் கான்செப்ட் இல்ல மச்சான். எனக்கு அறிவோடு அறிவாக மாற வேண்டும். அதுக்கு எனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றீங்க? ப்ளீஸ் எவரிபடி கம். நான் எல்லாருடைய கால்லயும் விழுகிறேன் ப்ளீஸ். அதுல தான் பெரியவங்க அடியார் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, "ஈசனை தொழும் அடியார்கள் கால்ல கூட விழு. பிக்காஸ் ஆல் யூ வாண்ட் இஸ் வீடு பேறு. உனக்கு வீடு பேறு தான் வேணும். எப்படி என்ன வேணா நான் பண்ணுவேன். இப்படி இறங்கி வந்துருன்றான்." சில பேர் வந்து கல்ல கும்பிடக்கூடாது. அடியார இன்னொரு மனுஷன மனுஷன் கும்பிடக்கூடாது. அது தவறு கிடையாது. இது ஒரு ஒருத்தருடைய ஐடியாலஜி. சித்தாந்தம் என்ன சொல்லுது? உன்ன நீ ஒரு ரூல்ஸ்குள்ளேயே போட்டுக்காத. உனக்குன்னு நீ ஒரு ஸ்ட்ரக்சரயே வச்சுக்காத. இதெல்லாம் நான் செய்வேன். இதெல்லாம் நான் ஏய்! எஸ்கேப். இதிலிருந்து ஒரு பழக்கவழக்கத்திலிருந்தும், ஒரு கட்டுப்பாடுகளிலிருந்தும், ஒரு வழிமுறைகளிலிருந்தும், ஒரு ஒழுங்குமுறையிலிருந்தும் விடுபட முடியாத நீ,
இந்த மனித வாழ்க்கையிலிருந்து எப்புட்றா விடுபட்டு வீடு பேருக்கு போவ? ஒரு ஒழுங்குமுறையும், ஒரு 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 வழிமுறை இதுலருந்து நான் மீறவே மாட்டேன். அப்ப நீ எப்படி இந்த உடம்ப விட்டு வெளிய வருவ? எனக்கு புரியல. நீ செத்ததுக்கப்புறம் புது உடம்பு குடுத்துருவாங்க. என்னால இத விட முடியாது. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த விருப்பு, வெறுப்பையும் ஆஃப்டர் ஆல் இத விட முடியாத நீ, வீடு பேருக்கு எப்படி ஆசைப்படுவ செல்லம்? முக்திக்கு எப்படி ஆசைப்படுவ? சோ அதனால இதை நான் செய்வேன். இவரிடம் தான் நான் வேண்டுவேன். இவரை நான் வேண்ட மாட்டேன். இந்த பயிற்சி முறைகளை செய்வேன். இந்த ஏய்! டூ வாட்டெவர் சூட்ஸ் யூ. இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து வழிமுறைகளையும் நீ பல பிறவிகளாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க தொட்டு, தொட்டு, தொட்டு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்க. நான் எவ்வளவோ பிறவிகள்ல என்னென்னமோ படிச்சு முட்டி மோதி தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். சித்தாந்தம் சொல்லிக் குடுக்குறேன். நீங்க எவ்வளவோ பிறவில முட்டி மோதி தான் இங்க வந்திருக்கீங்க. சித்தாந்தம் படிச்சுட்டு இருக்கீங்க. சோ வி ஆர் ஆல் ஆன் அ டிராவல். இந்த டெஸ்டினேஷன் எப்ப போய் சேருவோன்னே தெரியாது. அதுல எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், மேன் டெஸ்டினேஷன சீக்கிரமா போய் சேரணும்னா, சைவ சித்தாந்தம் இஸ் த பெஸ்ட்ன்னு எனக்கு தோணுது. அதனால அவனுக்கு என்ன தோணுது, எது பெஸ்ட்டோ அதான சொல்லுவான். மச்சான் போர் அடிக்குதுடா, எந்த படத்துக்கு போலாம் அப்படின்னு கேட்டா, இவனுக்கு என்ன புடிச்சிருக்கோ, இவனுக்கு எது சூப்பர்ன்னு தோணுதோ அதத்தான் சொல்லுவான். அது மாரி எனக்கு சைவ சித்தாந்தம் தான் தோணுதுப்பா. எனக்கு என்னமோ அதான் அல்டிமேட்டா தோணுது. எனக்கு என்னமோ இத விட வேற இல்லன்னு தோணுது. அதனால தான் அதுக்கு பேரே சித்தாந்தம்னு பேர் வச்சிருக்காங்க. சித்து பிளஸ் அந்தம் இஸ் ஈக்குவல் டூ சித்தாந்தம். சித்துன்னா அறிவு, அந்தம்னா முடிவு. இது தான்டா அறிவோட முடிவு. நீ போய் நீ வேதாந்தம் படி, நீ சித்தாந்தம் இது படி, அ அத்வைத வேதாந்தம் படி, துவைத்தம் படி. நீ என்ன படிச்சாலும் கடைசியில இங்க தான் வந்தாகணும். ஏன்னா இதான் முடிவு. அப்படிங்கிறது எனக்கு இப்பயே தெரிஞ்சு போச்சு. இத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எத்தன பிறவி எடுத்தனோ எனக்கு தெரியாது. ஆனா சித்தாந்தமே முடிவுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஆஹா இந்த பிரிவுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. ஓகே. எனக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் இந்த உடம்புக்கான எக்ஸ்பைரி டேட் இருக்கும்ல. அதுக்குள்ள எப்படியாவது ஒண்ணு வீடு பேர் அடைவது. ஒளியோடு ஒளியாக ஆவது. இல்ல சிவலோக பதவி அடைவது. இந்த 2 காயினுக்கு நான் நான் போட்டுட்டுருக்கேன். ஒண்ணு முக்தி அடைஞ்சிருவேன். இல்ல முக்தி அடையறதுக்கு நெறைய பண்ணணும். விருப்பு வெறுப்புகள் எல்லாம் விடணும். மாயை எல்லாம் விடணும். நெறைய பண்ணணும். ஓ மை காட்! இட்ஸ் அ பிரிட்டி டஃப் ஜாப். அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் தெருவுல நடந்து போம்போது அழகா ஒரு ஃபிகர் போச்சுன்னா, வாவ்! நான் சைட் அடிப்பேனே! ஏன்டா அந்த பொண்ணு அழகா இருக்கு. நீ விட மாட்டேங்கிறியே! இந்த உடம்ப விட்டுட்டு நீ எங்க போய் முக்தி அடையறது? அப்படின்றது எனக்கே தெரியுதே! ஓகே. அப்ப பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப இன்னும் பயிற்சி தேவைப்படுது. இன்னும் பயிற்சி தேவைப்படுது. அப்ப நான் போக வேண்டிய தூரம் ரொம்பன்னு எனக்கு தெரியுது. ஆனாலும் நான் ரிலாக்ஸ்டா இருக்கேன். ஏன்னா, எனக்கு டெஸ்டினேஷன் தெரிஞ்சு போச்சு. நான் சித்தாந்தத்தை பிடித்து விட்டேன் என்று எனக்கு தெரிந்து விட்டது. சொல்யூஷன புடிச்சுட்டா எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஐ காட் அன் ஆன்ஸர்ன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ண போறோம்? ஏது பண்ண போறோம்? எப்படி? அந்த கன்ஃப்யூஷன்ல நான் இல்ல. எனக்கு தெளிவு தெரிஞ்சு போச்சு. எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஐ ஜஸ்ட் நீட் டூ டூ இட் பிராக்டிகலி அவ்வளோதான். விருப்பு வெறுப்புகள் எல்லாம் விடணும். மலத்தை எல்லாம் நீக்கணும். மும்மலங்களையும் விட்டு, இந்த பசுவானது பதியின் பாதத்திலே போணும். இது எல்லாம் எனக்கு தெரியுதுல்ல. அத நான் பயிற்சி இத சாதகம் செய்ய வேண்டும். அவ்வளோதான். ஸோ இந்த உடம்பு இருக்கிற டைம் வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு. நான் சாதகம் செய்து கொண்டிருக்கிறேன். 5 வருஷம் கழிச்சு நீங்க கேட்டா, நான் இன்னும் பெரிய, பெரிய விஷயங்கள்லாம் சொல்லுவேன்னு நான் ஏன் சொன்னேன்னா, இதுவும் நான் சாதகம் செய்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? அப்போ அந்த சாதகத்துக்கான பலனை ஈசன் எனக்கு அருளுவான் அல்லவா? அப்ப 5 வருஷம் கழிச்சு நீங்க என்கிட்ட கேட்கும்போது, நான் இன்னும் பெருசு, பெருசா பேசுவேன். இப்போ ஒரு வேளை எனக்கு தெரியாம இருக்கு. சரி, அப்போ நான் அருவத்தை நோக்கி தான் என்னுடைய டார்கெட்ன்னா, அந்த அருவத்தை நோக்கி என்னை வழிநடத்தி செல்பவர்கள் யாருன்னா, இந்த உருவத்தில் இருப்பவர்கள் தான் என்னை அருவத்தை நோக்கி கூட்டிக் கொண்டு செல்ல முடியும். வேறு மார்க்கமே கிடையாது. சரி. அப்போ இந்த உருவத்தில் இருப்பவர்கள்ல நான் அனைவரையுமே கும்பிடுகிறேன். அதுல நம்மளுக்கு எப்பயுமே ஒரு பெஸ்ட்ன்னு இருக்கும்ல. ஃபேவரைட். நான் எல்லா படங்களோட எல்லா ஹீரோயின்ஸையும் பார்ப்பேன். எல்லா ஹீரோஸையும் பார்ப்பேன். ஆனா என்னோட ஃபேவரைட் ஹீரோன்னு ஒண்ணு இருக்கும். என்னோட ஃபேவரைட் ஹீரோயின் ஒண்ணு இருக்கும்ல. அதுபோல என்னோட ஃபேவரைட் ஹீரோ ஈசன். சித்தாந்தம் சித்தாந்தத்தை, அருவத்தை விளக்குவதற்கு ஒரு உருவம் தேவைப்படுமே! அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு உருவத்தை எடுத்துக்கிட்டா, சித்தாந்தம் சிவனை எடுத்துக்கொள்கிறது.
அது பெருமாளை வைத்தோ, சக்தியை வைத்தோ, முருகரை வைத்தோ அந்த கிளாஸ எடுக்கல. சித்தாந்தம்ன்றது அருவம். அந்த அருவத்தை உனக்கு பாடம் எடுப்பதற்கு உனக்கு ஒரு ஒரு உருவத்த வச்சு தானடா உனக்கு பாடம் சொல்லி தர முடியும். அப்போ அருவத்தை சொல்வதற்கு ஒரு உருவத்தை தேர்ந்தெடுக்க வேண்டுமே. சித்தாந்தம் தேர்ந்தெடுத்த உருவம் சைவம். அதனால தான் இதையும் சைவம்னு சொல்றோம். அதையும் சைவ சித்தாந்தம்னு சொல்றோம். அப்ப சித்தாந்தம் மற்ற கடவுள் எல்லாம் வேணாம்ங்கிறதா? சித்தாந்தத்த எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு இந்த டீச்சர் பாடம் எடுக்குறாங்கன்னா, ஒரு ஸ்டூடண்ட் கூப்பிடுவாங்கல்ல. கூப்ட்டு "ஏய் பட்றா இத." அவங்க டேபிள்ல உட்கார்ந்துகிட்டு அந்த ஸ்டூடண்ட் கிட்ட குடுத்து "இத பட்றா" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதனால அந்த ஸ்டூடண்ட் தான் டீச்சரோட ஃபேவரைட். ஆனா அப்படி இல்ல. அவங்களுக்கு தன்னுடைய 40 குழந்தைகளும் அவங்க தான். படிக்கிறதுக்கு ஒருத்தர கூப்பிடுவாங்க. "ஏய் வந்து பட்றான்னு." அதுபோல சித்தாந்தம் எடுத்துக்கொண்ட உதாரணம் சிவன். அதனால நம்ம சித்தாந்தம் படிக்கும்போது அனைத்துமே ஈசன், எல்லாமே சிவன், 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 இறைவனுடைய ஐந்தொழில் அது இதுன்னு சிவனை பற்றியே ஃபுல்லாக இருக்கும். ஓகே. பட் அதனால அதுல ஆழ்ந்து படிக்க, படிக்க சித்தாந்தம் படிக்க, படிக்க நம்மளுக்கு எல்லாமே ஒண்ணுதான். என்னால என்னால பெருமாளுக்குள்ளயும் சிவன பார்க்க முடியும். என்னால சிவனுக்குள்ளயும் பெருமாள பார்க்க முடியும். என்னால சிவனுக்குள்ளயும் சக்திய பார்க்க முடியும். என்னால சக்திக்குள்ளயும் சிவன பார்க்க முடியும். என்னால இவங்க எல்லாருக்குள்ளயும் சிவத்த பார்க்க முடியும். படிக்க, படிக்க அந்த அனுபவங்கள்லாம் வரும். இதனுடைய ஒரு விஷயமா தான் நம்ம பேசும்போது, ஒருத்தர் ஒரு சைவன் இன்னொரு சைவன பார்க்கும்போது, "சொல்லுங்க சிவா, சொல்லுங்க சிவான்லாம்" நம்ம பேசுறோமே. ஏன்னா, உமக்குள் இருக்கும் சிவத்தை யான் பார்க்கிறேன்றதனுடைய அர்த்தம் தானே அது. வாங்க சிவா, சொல்லுங்க சிவா, சாப்பிடுறீங்களா சிவா?" அப்படின்னு ஏன் சொல்றோம்? டேய் நான் உன்ன உருவமா இருக்கியே, நீ ஆணா, பெண்ணா, வயது முதிர்ந்தவனா, இளைஞனா, அழகா, ஏய் நான் அதெல்லாம் பார்க்கல. உனக்குள்ள இருக்கிற சிவத்த நான் பார்க்கிறேன். அதனால தான் "வாங்க சிவா, சொல்லுங்க சிவா" அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. அப்படி அப்படி இருக்குது. ஓகே. இதுக்குள்ள அப்படியே போயிட்டே இருந்தா போயின்னே இருக்கும். அதனால இத்துடன் இந்த உரையை முடித்துக்கொண்டு, கேள்வி பதிலுக்குள்ளே செல்வோம் என்று நினைக்கிறேன். ஓகேவா? யாருக்காவது ஏதாவது கேள்விகள் எல்லாம் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நான் ஆன்ஸர் பண்றேன்.